ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு முடி கொத்து கொத்தா கொட்டுது, அதை நிப்பாட்டவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நல்லாவே முடி வளர்ந்துருச்சு பாப்பாவுக்கு. அப்புறம் இடையில ஒரு மாதம் சரியாக கவனிக்க முடியல. அந்த டைமில் வந்து முடிய கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே வீடியோவில் பார்த்தா தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமேட்டுக்கு ஒரு மாதம் ஃபுல்லும் நிறைய கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து சரி ஹேர் பேக்கு, ஹேர் ஆயிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து எனக்கு நல்லா பெட்டராக தோணுச்சு. எப்படின்னா, நல்ல முடி ஒரு ஷைனிங்காகவும், நுனியில வந்து முடி வெடிச்ச மாதிரி, பிரிஞ்ச மாதிரி 2ஆ இருக்கும். அது வந்து நல்லாவே சரியானுச்சு. அதை எப்படி பயன்படுத்தினேன், எந்த மாரி முறையில பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு இந்த ஹேர் பேக்குனால மட்டும் தான் எனக்கு முடி கொட்டுறது நின்னுச்சுன்னு சொன்னா இல்ல. அது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே தெரியும். கற்றாழைய எப்படி பயன்படுத்துறது? அரிப்பெல்லாம் இல்லாம எப்படி பயன்படுத்தலான்னு சொல்றேன். இந்த மாதிரி மஞ்சளா இருக்கு பாருங்க. அது மாதிரி இருந்தா அரிப்பு தோன்றும். நீங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே செடியிலருந்து பறிச்சு எடுத்து வச்சுருங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அத கொஞ்சம் முன்னாடியே நீங்க எடுத்து வெட்டி வீசிருங்க. இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ற நேரம் உங்களுக்கு தல அரிப்பு ஏற்படும். இந்த மாதிரி பயன்படுத்தினா அரிப்பு ஏற்படாது. நீங்க எதுவுமே யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கழுவி எடுத்து வச்சுக்குங்க. நான் வந்து அத நல்லா எடுத்து 2 பக்கமும் நல்லா எடுத்து பாகம் பண்ணிக்கிட்டேன். அதில வந்து இந்த மாதிரி கத்திய வச்சு நீங்க நல்லா குத்தி விட்டுக்கங்க. ஏன்னு சொன்னா, அந்த மாதிரி அதில உள்ளுக்கு இருக்கிற ஜெல்லெல்லாம் வெளிய வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே அந்த வெந்தயம் ஊறி வரும். அந்த வெந்தயம் வந்து நம்மளுக்கு நிஜமாலுமே முடிக்கு ரொம்பவே இந்த வெடிப்பு, அது வெந்தயம் யூஸ் பண்ற நேரம், இந்த கத்தாழையும் 2யும் யூஸ் பண்ற நேரம், முடி வந்து வறண்டு போவாம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு சரியாகல. நம்ம வந்து வீட்ல எப்பயுமே இயற்கையான பொருட்கள வச்சு நம்ம செய்யும்போது, எப்பயுமே ரிசல்ட் லேட்டா தான் தெரியும். ஆனா வந்து நம்மளுக்கு நல்ல பலன் குடுக்கும். எனக்கு ரொம்ப நல்ல பலன் குடுத்துச்சு. இந்த மாரி ஹேர் பேக்கெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்றதா இருந்தா, ஒரு 10 நிமிஷத்துலயே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஏன்னா, ஒரு வழியா 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஊற வைக்கும்போது, ஃபஸ்ட்டு இது பண்றது சில பேத்துக்கு சளி பிடிக்கும், சில பேத்துக்கு அரிப்பு வரும். அதனால இந்த கற்றாழை ஜெல் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுமான்னா, ஏதோ ஒரு சில பேருக்கு வந்து அரிப்பு தோன்றும். தலையில புண்ணு இருந்தா அரிப்பு ஜாஸ்தியாகும். அந்த மாரி டைம்ல நீங்க பயன்படுத்தாதீங்க. அப்படி உங்களுக்கு வந்து அரிப்பு வருது அப்படின்னா, அத நிப்பாட்டிருங்க. உங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அத வேற முறையில நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது சாயங்காலம் வரைக்கும் ஊறுனுச்சு. இது பாருங்க நல்லாவே தெரியுது. வெந்தயம் நல்லா ஊறி வந்திருக்கு. அத நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் ஊறுறனால தண்ணீல போட்டு கூட நீங்க ஊற வைக்கலாம். இல்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மாரியும் ஊற வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. யூஸ் பண்றனால முடி வந்து வறண்டு போவாம ஒரு குளிர்ச்சி தன்மையா இருக்கிறனால நம்ம முடி கொட்டுறத நிப்பாட்டுது. ஆனா வந்து நம்ம எப்பயுமே வந்து எதுவுமே ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் யூஸ் பண்றோன்னா, அத யூஸ் பண்ணிட்டு நல்லா இத அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிட்டு, லைட்டா மசாஜ் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி அந்த மாதிரி நீங்க வந்து மசாஜ் பண்ணாதீங்க. ஹேர் ஆயில்லாம் நம்ம எப்படி நல்லா மசாஜ் பண்ணி, எப்படி எண்ணெய் வைக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. அது நல்லா சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கிட்டு, நான் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கற்றாழை, வெந்தயம், அப்புறமேட்டுக்கு நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த செம்பருத்தி பூ வந்து எனக்கு இப்போ கிடைக்கல மழை காலம்னால 1 தான் கிடைச்சிச்சு. நான் அதையும் போட்டுக்கிட்டு, உங்ககிட்ட நெறையா இருந்தா நீங்க நெறையா சேர்த்துக்கங்க. நான் அரிசி கழுவுன தண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. இதோட ஃபுல் டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. நான் சொல்றது என்னன்னா, இது எல்லாமே யூஸ் பண்ணாலும் ஒரு 50% நம்மளுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா 50% நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவை. எந்த மாரி ஃபுட் எடுத்துக்கலாம்னா, முட்டை, காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் நீங்க நெறையா எடுத்துக்கங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இரும்புச்சத்து, புரதச்சத்து கம்மியா இருந்தாலும் முடி கொட்டும். கீரை வகைகள் நெறையா எடுத்துக்கங்க. முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த மாரி உணவு எடுத்துக்கலான்னு நான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.